வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம 4 சுவையான கூட்டு வகைகள் பார்க்க போகிறோம். இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது புடலங்காய் பருப்பு கூட்டு. இதுக்கு ஒரு பெரிய ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 கப் பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 பருப்பையுமே வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஒரு 2 விசில் விட்டுடுங்க. அடுத்ததாக மசாலாவுக்கு வருவோம். நறுக்குன 1/4 மூடி தேங்காய், 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 10-12 சின்ன வெங்காயம். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதோ மசாலா ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக புடலங்காய்க்கு வரலாம். புடலங்காயை தோல் சீவி நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிக்கணும். இதோ புடலங்காயும் நறுக்கியாச்சு. கூட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் பாத்திரத்தில் விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து. கடுகு வெடிக்கட்டும், உளுந்து கலர் மாறட்டும். கடுகு வெடிச்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். கருவேப்பிலை வதங்குற வரைக்கும் வதக்கிட்டு புடலங்காய் சேர்த்தலாம். கருவேப்பிலை ரெடி. நறுக்குன புடலங்காய் சேர்த்து வதக்க ஆரம்பிக்கலாம். தண்ணி காயெல்லாம் பொதுவாக சீக்கிரமாகவே வதங்கிடும். இங்கே பாதி வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். நல்லா வதக்கிட்டு பாதி வெந்ததும் உப்பு சேர்த்து மசாலா சேர்த்துருங்க. அரைச்ச மசாலாவை சேர்த்தாச்சு. கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றிடலாம். ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்புலேயும் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம், அதனால் பார்த்து ஊற்றிக்கோங்க. கையோட வேக வச்ச பருப்பையும் சேர்த்து மொத்தமாக வேக விட்டுடலாம். இது இப்போ நல்லா கூட்டு மாதிரி கெட்டியாகணும். அது வரைக்கும் அடுப்பில் வச்சுருங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி திக்காயிடும். இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வைங்க. எனக்கு இது பர்ஃபெக்டாக இருக்குது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இதோ நம்மளோட கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதோ நம்மளோட புடலங்காய் கூட்டு இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம வாழைப்பூவில் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் ஒரு சின்ன வாழைப்பூ எடுத்திருக்கேன். இதில் பாதி மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிரிச்சுட்டே வாங்க. ஒரு ஸ்டேஜில் பூவை நீங்கள் பிரிக்க முடியாத மாதிரி இருக்கும். ரொம்ப குட்டியாக இருக்கும் அண்ட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை அப்படியே நீங்கள் டைரெக்டாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே பாதி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதோடு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதில் திக்காக நடுவில் நரம்பு மாதிரி இருக்கும் அண்ட் கண்ணாடியாக ஒரு சின்ன எதல் மாதிரி இருக்கும். அது ரெண்டையும் எடுத்துருங்க. இது ரெண்டும் அவ்வளோவா வேகாது. எல்லா பூவுலையுமே இதை எடுத்துருங்க. இப்போ இதை குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம். கட் பண்ண அப்படியே தண்ணியில் போட்டே வாங்க. அப்பதான் கலர் மாறாது. ஸோ கட் பண்ணி பூ ரெடியாக இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததான் பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து. கடுகு வெடிச்சதும் ஒரு 1/4 கப் அளவுக்கு, அதாவது ஒரு 1/2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணுங்கள். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 இல்லைனா 3 பச்சை மிளகா. இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க போதும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வாழைப்பூவை ஆட் பண்ணிடலாம். பூவை நல்லா வேக வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பருப்பு ஆட் பண்ண முடியும். ஸோ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிச்சதும் மூடி போட்டு இதை வேக விடலாம்.
யூஸ்வலாக வாழைப்பூ வேகிறதுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். ஸோ வேகலைன்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. இங்கே எனக்கு வாழைப்பூ வெந்துருச்சு. ஸோ அடுத்ததான் நான் பருப்பு ஆட் பண்ண போகிறேன். இது பாசிப்பருப்பு. இது ஒரு 1/4 கப் இருக்கும். ஒரு கையளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வேக வச்சு ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி. எல்லாம் நல்லா கலந்து வரணும். அதுக்காக தான் தண்ணி. ஆல்ரெடி உங்கள் பருப்பில் தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி தேவையில்லை. நல்லா கலந்து விட்டுட்டு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணுங்கள். ஏற்கனவே எல்லாம் வெந்தது தான். ஸோ ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் அதை நல்லா கிளறிக்கோங்க. இதோ ரெடி ஆயிடுச்சு. இதோ நம்மளோட வாழைப்பூ கூட்டு ரெடி. அடுத்ததான் நம்ம மஞ்சள் பூசணிக்காய், அதாவது பரங்கிக்காயில் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பெரிய பீஸ் பூசணிக்காய் எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணிக்கலாம். விதையெல்லாம் இந்த மாதிரி எடுத்துருங்க. இதை தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். பூசணிக்காவை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணுங்க. ஏன்னா அது சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா குழஞ்சிரும். அதுக்காக தான். இதோ கூட்டுக்கு தேவையான பூசணிக்காய் ரெடி. அடுத்ததான் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் தேங்காய், அதாவது ஒரு பெரிய துண்டு தேங்காய். இதோட 1 டீஸ்பூன் சீரகம், 1 இல்லைன்னா 2 பச்சை மிளகாய். இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் உங்களால் எவ்வளோ தூரம் அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அரைங்க. இந்த மாதிரி கரகரப்பாக வரும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மசாலா ரெடி. அடுத்ததான் நம்ம பேனில் கொஞ்சம் ஆயில் விடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணுங்கள். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சதும் ஒரு 1/2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அண்ட் இதோட ஒரு கை கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஆட் பண்ணலாம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 இல்லைன்னா 2 காஞ்ச மிளகாய். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். ரொம்ப ப்ரௌன் ஆக்கிடாதீங்க. அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பூசணிக்காவை ஆட் பண்ணிடலாம். இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு இதை மூடி போட்டு அப்படியே வேக விடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே வேக விடுங்க. இந்த மாதிரி மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டாலே பூசணிக்காய் தாராளமாக வெந்துடும். நீங்கள் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இன்கேஸ் தண்ணி ஆட் பண்ணணும்னு நினச்சா தண்ணி லைட்டாக தொளிச்சிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு வேக விடுங்க. இதோ இப்போ கிரைண்ட் பண்ண மசாலாவையும் ஆட் பண்ணியாச்சு. பூசணிக்காய் முழுசாக வெந்ததும் இந்த மசாலாவை ஆட் பண்ணுங்கள். அண்ட் மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் மட்டும் இதை அடுப்பில் வைங்க. போதும். இதோ ரெடி ஆகிடுச்சு. வெளியெடுத்துடலாம். பூசணிக்காய் கூட்டு இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் முருங்கைக்கீரையில் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் சீரகம், 1 இல்லைன்னா 2 பச்சை மிளகாய். இதை நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஒரு 1/2 கப் பாசி பருப்பு எடுத்துக்கலாம். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதோ பருப்பு நல்லா வெந்துருச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு பெரிய கொத்து முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இலையை இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் பேனில் கொஞ்சம் ஆயில் விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததும் ஒரு கை கருவேப்பிலை, 1 இல்லைன்னா 2 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 4 இல்லைன்னா 5 பல் பூண்டு,
அண்ட் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்குனது. இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம கழுவி வச்சிருக்க அந்த கீரையை ஆட் பண்ணிடலாம். கீரை நல்லா சுருண்டு வரட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு கப் தண்ணியும் ஆட் பண்ணுங்க. இதை நம்ம மூடி போட்டு குக் பண்ண போறோம். ஏன்னா முருங்கைக்கீரை வேகிறதுக்கு எப்படினாலும் லேட் ஆகும். மற்ற எல்லா கீரைங்களை விடவும் முருங்கைக்கீரை வேகிறதுக்கு அதிக டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி டைமும் கொடுங்க. கீரை நல்லா வேகிற வரைக்கும் கண்டிப்பாக மூடி போட்டு குக் பண்ணுங்க. கீரை வெந்ததும் நம்ம பருப்பு ஆட் பண்ண போகிறோம். இதோ கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற அந்த பருப்பு ஆட் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா சேர்ந்து வரணும். ஸோ 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவையும் இதோட ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி கீரையும் பருப்பும் நல்லா வெந்துட்டதால் இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் மட்டும் நீங்கள் சிம்லேயே அப்படியே அடுப்பில் வச்சா போதும். இதோ ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். முருங்கைக்கீரை கூட்டு இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.